ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களுக்கு விரைவில் தேர்தல் நடத்த போறாங்க. அது சம்பந்தமான செய்தியை தான் இப்போ பார்க்க போறோம். தமிழ்நாடு முழுவதும் 23,149 கூட்டுறவு சங்கங்கள் செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. இந்த சங்கங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட்டு தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த 2018 தான் லாஸ்டா ஏடிஎம்கே கவர்மெண்ட், அந்த அதிமுக ஆட்சியில தான் கூட்டுறவு சங்கங்களுக்கு கடைசியா தேர்தல் நடந்தது. அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பதவி காலம் 5 ஆண்டாக இருந்த நிலையில திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய பதவி காலம் 3 ஆண்டாக குறைத்து சட்ட மசோதா கொண்டு வந்தாங்க. அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தராததால அந்த சட்டம் கிடப்பிலே இருந்து காலாவதி ஆயிடுச்சு. தற்போது கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் 5 ஆண்டுகள் பதவியில நீடிச்சு அவங்க பதவி காலமும் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நிலையில கூட்டுறவு சங்கங்களுக்கு மீண்டும் தேர்தல் நடத்த தமிழ்நாடு அரசு தயாராகிட்டு வருது. இதற்காக கூட்டுறவு சங்கங்கள்ல வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருது. கூட்டுறவு சங்க உறுப்பினர்களை இறந்தவர்கள் பெயர்ல நீக்கும் பணிகளும், அதே போல புதிய வாக்காளர்களை சேர்க்கும் பணிகளை தொடர்ந்து கூட்டுறவு சங்கத்துல நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்காக உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்களது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுகளை அலுவலகத்துல சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லிட்டு அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டது. அதன்படி பலரும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தாங்க. ஆவணங்களை சமர்ப்பிக்காதவர்கள் பெயர்கள் கூட்டுறவு சங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் வேலை தற்போது நடந்துட்டு இருக்கு. அதாவது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்க பேர்லாம் வாக்காளர் பட்டியலில் நீக்க வேண்டிய வேலையை தற்போது செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில கடந்த அதிமுக ஆட்சியில சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களின் சுமார் 63 லட்சம் பேரை தற்போது நீக்கியிருக்காங்க. இது தொடர்பா அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, கடந்த அதிமுக ஆட்சியில சேர்க்கப்பட்டு தற்போது வரை மொத்தம் 1,90,26,152 பேர் கூட்டுறவு சங்க உறுப்பினராக உள்ளனர். இவர்களில் 63,22,288 பேர் தகுதியற்றவர்கள் மற்றும் முறைகேடாக சேர்க்கப்பட்டவர்கள் என்று கண்டறியப்பட்டதால் அவர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கட்டாயம் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்றாங்க. ஆக நண்பர்களே, இந்த கூட்டுறவு சங்கத்துக்கு ஒரு வருடமாகவே தேர்தல் நடத்தப்படாம அதிகாரிகளின் கண்ட்ரோல்ல இருக்கு. அதுக்கு விரைவில் தேர்தல் நடத்தப்பட்டு தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க. நீங்க இந்த கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினர் ஆகணும் அல்லது அந்த பதவிக்கு நீங்க வரணும் அப்படின்னா இப்போதே அதற்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டுக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக நமது சனா சேவை மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.